பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் பூமியின் தூண்களை நிலைநிறுத்துகிறார். ஒரு தேசம் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதில் தூண்களைப் போல இருக்கிறவர்கள் நிலை நிறுத்தப்பட வேண்டும். தேசத்தில் பராக்கிரமசாலிகளும் யுத்த வீரரும் நியாயாதிபதிகளும் ஆலோசனைக்காரரும் தூண்களைப் போல இருக்கிறார்கள். கர்த்தரோ இவர்களை தேசத்தை விட்டு விலக்கி போடுகிறார். யூத தேசம் தூண்கள் இல்லாமல் ஆட்டம் காண்கிறது. யூத தேசத்தில் இதுவரையிலும் பராக்கிரமசாலிகளும் யுத்த வீரரும் நியாயாதிபதிகளும் அதிபதிகளாக இருந்தார்கள். கர்த்தரோ அவர்களை விலக்கி போட்டார். இப்போது அப்படிப்பட்ட அதிபதிகளுக்கு பதிலாக வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாலிபர்கள் வயதில் குறைந்தவர்கள், போதிய அனுபவம் இல்லாதவர்கள். இவர்களுக்கு மற்றவர்கள் கற்றுத்தர வேண்டும். இவர்களுக்கு அதிபதியாக ஆளுகை செய்வதற்கு அனுபவமோ திறமையோ இல்லை. சிறு பிள்ளைகளிடத்தில் சிறு பிள்ளைத்தனம் இருக்கும், முதிர்ச்சி இருக்காது. அதிபதிகளுக்கு அனுபவ முதிர்ச்சி தேவை. கர்த்தரோ தேசத்திலே மூப்பர்களை விலக்கி போடுகிறார். மூப்பர்களுக்கு பதிலாக பிள்ளைகள் அவர்களை ஆளுகிறார்கள். சிறு பிள்ளைகள் தொட்டிலில் விளையாட வேண்டியவர்கள். இவர்களுக்கு சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்ய தெரியாது. யூத தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் அவர்களை ஆளுகை செய்த மூப்பர்களை கர்த்தர் அவர்களை விட்டு விலக்கி போடுகிறார். மூப்பர்களுக்கு பதிலாக சிறு பிள்ளைத்தனமும் துன்மார்க்கமும் கேடும் மதியீனமும் நிரம்பியவர்களை அவர்களுக்கு அதிபதிகளாக தருகிறார். தேசத்தில் துன்மார்க்கர் ஆளுகை செய்யும் போது அங்கு நீதியோ நியாயமோ இருக்காது. ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. தேசத்தில் அமைதி இருக்காது.